அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். போன வாரம் என் குழந்தையோட பள்ளிக்கூடத்தில் சிறுதானிய உணவு திருவிழா நடந்தது. அதுக்கு நான் ராகியில் தோதல் செஞ்சு கொடுத்தேன். இது எங்களோட கொள்ளுப்பாட்டியோட ட்ரெடிஷ்னலான ரெசிபி. அவங்க தனியாளாக 2 கிலோ வரைக்கும் தோதல் கிண்டுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னால் 1 கப்புக்கு மேலே கிண்ட முடியல. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது த குக்கிங் பீ தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் கேழ்வரகு எடுத்து நல்லா 5-6 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த கப்பில் கேழ்வரகை அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் தண்ணி கேழ்வரகுல சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் 8 மணி நேரமாச்சும் இது ஊறணும். நான் ஒரே கப்பில் தான் எல்லா அளவும் எடுக்க போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கேழ்வரகு 8 மணி நேரம் ஊறிடுச்சு. கேழ்வரகை ஊற வச்ச அதே தண்ணியை பயன்படுத்தி முதல் பால் எடுத்துருவோம். அடுத்ததாக அந்த கேழ்வரகு சக்கையில் மேலும் 1.5 கப்பு தண்ணி அளவு சேர்த்து பால் எடுத்து மொத்தமாக 2.5 கப்பு கேழ்வரகு பால் எடுத்து தயாராக வச்சுக்கோங்க. காலை நேரத்தில் இந்த தோதலை நான் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணணுன்ற காரணத்துக்காக அரை மூடி தேங்காயில் தேவையான அளவு சுடு தண்ணியை ஊற்றி 3 கப்பு முடிஞ்ச அளவுக்கு திக்கான தேங்காய் பாலையும் 1 கப் அளவுக்கு சுடு தண்ணியை அந்த தேங்காய் சக்கையில் சேர்த்து 2ஆம் பால் மாதிரி கொஞ்சம் தின்னாவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த தேங்காய் பால் ரெண்டுத்தையுமே நான் ரெஃப்ரிஜரேட்டரில் நைட்டு வச்சுட்டேன். அடுத்ததாக 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. நான் எந்த கப்பில் ராகி அளந்தனோ அதே கப்பில் 2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு 2ஆவதாக எடுத்த தின்னான தேங்காய் பாலை நான் இதில் ஊற்றி இதை லைட்டாக மெல்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த நாட்டு சர்க்கரை எந்த கம்பி பதத்துக்கும் வரணுன்ற அவசியம் கிடையாது. இதை நம்ம ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற முதல் தேங்காய் பால், அந்த திக்கான தேங்காய் பால் 3 கப்பு எடுத்து வச்சோம்ல, அதை நான் சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தோதல் நல்லா ஸ்மூத்தாக வரும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற ராகி பால் 2.5 கப்பை அடியிலேருந்து நல்லா கலக்கி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அடியிலேயே ராகி தங்கிடும். இது எல்லாத்தையுமே நான் சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணாமல் தான் சேர்த்துருக்கேன். நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டோன்னா அப்புறம் எல்லாம் கட்டி ஆகிடும். இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டியால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். 1 கப் ராகி பயன்படுத்தி நான் தோதல் செய்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆச்சு. இனிமேல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். முதல் 10 நிமிஷத்தில் அங்கங்கே கெட்டியாகிற மாதிரி இருக்கும். 20வது நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிடும். அப்பப்போ கொஞ்சம் இது வெடிக்கும். அதனால் ஜாக்கிரதையாக நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணுங்கள். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த கேழ்வரகு வெந்த வாசம் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியாக 30 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை லோவில் வச்சுருங்க. நம்ம இப்போ பார்க்குறது 40வது நிமிஷத்தோட ஆரம்பத்தில். இதை கிளறிக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பல சூப்பரான ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. சரியாக 50வது நிமிஷம் தோதல் ரெடி ஆயிடுச்சு. பேனில் ஒட்டலை. இது வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு லைட்டாக ஈரக்கையை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாது. தோதலை ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே ஆரம்பத்திலே ரெடி பண்ணிக்கோங்க. நான் காலையில் தூக்க கலக்கத்தில் மறந்துட்டேன். ட்ரேயில் தேங்காய் எண்ணெயை வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு தோதலை சேர்த்துருங்க. இல்லைனா சீக்கிரமாக செட் ஆகிடும். இது 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சூப்பராக பீஸ் போட்டுடலாம். காலை நேரத்தில் ஸ்கூல் கிளம்புற அவசரத்தில் இருந்ததுனால என்னால் கட் பண்ணுறதெல்லாம் ப்ராப்பராக ஷூட் பண்ண முடியல. நான் செஞ்ச எல்லா தோதலையுமே என்னோடய குழந்தைகளை அன்பாக பார்த்துக்கிற அவனோட டீச்சர்ஸ்க்கு கொடுத்து விட்டுட்டேன். அதனால் எங்கள் ஃபேமிலியில் சாப்பிட்றதுக்கு தோதல் இல்லை. இந்த ரெசிப்பியை அப்படியே டபுள் ஆக்கி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் நான் செஞ்சு கொடுத்தேன். என் குழந்தையும் அவனோட டீச்சர்ஸ் சாப்பிட்டுட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொன்னாங்கன்னு சொன்னால், ஒரு துளி நெய் கூட சேர்க்காம சூப்பராக இந்த தோதல் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.